நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16 நம்ம இப்படி பார்க்கிறோம். இப்பவும் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் கனி உள்ள ஒரு வாழ்க்கை ரொம்ப அவசியங்கிறத நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர் தாமே நமக்கு எப்படி வலியுறுத்துறாருங்கிறது பாருங்க. நம்முடைய ஜீவிதத்துல அனித்தியத்துக்காக மட்டுமே வாழ்கிற அந்த நிலையை விட்டுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த, அதாவது நித்தியத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த நோக்கத்தோடு கூட மேலானவைகளே நாடும்படியாக, கொலோசியர் 3 பார்க்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் பூமிக்குரிய அல்ல, மேலானவைகளை நாடும்படியாக தேடும்படியாக வேதம் நமக்கு உற்சாகப்படுத்த இல்லையா? இம்மைக்காக மாத்திரமே நாம் தேவனுடைய சமூகத்துல வர்றோம்னா நாம் மிகவும் மோசமான நிலைக்கு, பரிதாபத்திற்குரிய நிலைக்கு போயிடும்னு வேதம் நமக்கு சொல்லலையா? நம்ம என்ன கவனிக்கணும்? இப்போ சரியான மனம் திரும்புதலும் சரியான சுத்திகரிப்பும் நமக்கு ரொம்ப அவசியம். என்னுடைய கோல், நான் இயேசு எதற்காக நான் பிடிச்சிருக்கிறேன்னா, அவர் என்னை எதற்காக பிடிச்சுக்கிட்டாருன்னா நித்தியத்தில அவரோடு கூட நான் வாழ்வதற்காக. இந்த பூமிக்குரியதுக்காக மாத்திரமல்ல, நித்தியத்தை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இருக்கட்டும். அதனால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் முதலாவது என் வாழ்க்கையில் அவர் நாமம் மகிமைப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய சித்தம் நிறைவேற என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி நம்ம தேடுறதுக்கு நம்ம முதலாவது, அதற்கு பிறகு முதலாவதுங்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வேணும்னா கூட ஆவிக்குரிய ஒரு ஜீவிதம், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஜீவிதம் தேவையா இல்லையா?